லஞ்ச் பாக்ஸில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுனா அது இந்த லெமன் சாதம் தாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அப்படியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள், அதுவும் திங்கக்கிழமைனா மோஸ்ட்லி லெமன் சாதம் தான். லெமன் சாதத்துக்கு சைட் டிஷ்னால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உருளைக்கிழங்கு ஃப்ரை. நானும் அதுதான் செய்வேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா காலிஃப்ளவர் சில்லி, மீல் மேக்கர் 65, மஷ்ரூம் 65 அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். லெமன் சாதத்துக்கு எப்பயும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் வெஜிடபிள் போடலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். கேரட்டும் வேக வச்ச பட்டாணியும் நான் ஆட் பண்ணேன். பட் வேக வச்ச பட்டாணி எனக்கு என்னமோ கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது. சரி, நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் மட்டும் நான் போட்டு பார்த்தேன். பட் அது நல்லா தாங்க இருந்தது. நான் கூட கேரட் ரைஸ் மாதிரி போயிருமோன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் நம்ம கேரட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம எப்பயும் எப்படி லெமன் சாதம் செய்வோமோ அதே மாதிரி தான். கேரட்டை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.